நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அகிலிடும் புகை அட்டிலிடும் புகை நகலின் நாளை நரும் புகை நாமலை புகழும் வேதியில் பூம்புகையோடு அழாய் முகிலின் விம்மி முயங்கின எங்கனும் ஸ்ரீராமனின் பாதையை வால்மீகி ராமாயணத்தை கொண்டுதான் நாம் நிர்ணயிக்க வேண்டும். எவ்வளவு தூரத்தில் இடங்கள் உள்ளன, எந்த திசையில் உள்ளன என்று ராமன் சென்றார், இதெல்லாவற்றையுமே அன்றன்று அமர்ந்து ஏற்கனவே பண்ணிருக்கிற ஆராய்ச்சி குறிப்புகளை வைத்து கொண்டுதான் நாம் முடிவெடுக்க வேண்டும். அதை பற்றி ஒரு புத்தகமும் வெளியிட்டுள்ளோம். சுலபத்தில் அனைவரும் போய் சேவித்து கொள்ளலாம். அதன்படி பார்த்தால் இன்று குப்தார் காட் ஆச்சரியமான இடத்தை அடையப் போகிறோம். காணுங்கள். செரிதவச் செம்புகந்தன்னை சென்னுகொன்னு செழுமறையோன் உயிர் மீட்டு தவத்தோ நீந்த நிறமணிப்பூன் அணியுங்கொண்டு இளவணன் தன்னை தம்பியால் வானேற்றி முனிவன் வேண்ட திரள் விளங்கு லக்குமனை பிரிந்தான் தன்னை திலநகர் திருச்சித்திரகூடம். குலசேகராழ்வார் ராமனுடைய கடைசி நாட்களை இந்த பாடலாலே கூறுகிறார். உத்தரகாண்டத்தில் ராமனுடைய இறுதி நாட்களின் சரித்திரம் காணப்படுகிறது. அகஸ்திய முனிவர் வந்து எத்தனையோ கதைகளை ராமனுக்கு கூறி செல்கிறார். பிற்பாடு ராமன் இந்த நாட்டை நன்கு ஆண்டு வந்தான். அஸ்வமேக யாகத்தை செய்தான். அதிலேதான் லவகுஷர்களை சந்தித்து அவர்கள் குதிரையை பிடித்து கட்டி வைத்த கதை இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தோம். பின்னால் நமக்கு அடுத்து யாருக்கு பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும் என்று யோசித்து பரதனுடைய பிள்ளைகள், லக்ஷ்மணனுடைய பிள்ளைகள் ஆகியோருக்கெல்லாம் அரசு பரிபாலனத்துக்காக பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் ராமர். இதெல்லாம் நிறைவேறியது 11,000 ஆண்டுகள். தசவருஷ சஹசிராணி தசவருஷ சதானிச்ச. வால்மீகி ஆச்சரியமா சாதிக்கிறார். 10,000 10 100 சேர்த்தா 11,000 வருடங்கள். 11,000 வருஷம் முடிஞ்சு போச்சு. ராமன் இனிமே புறப்பட வேண்டும். சரையூ நதியில் இறங்கி ராமன் வைகுண்டத்தை நோக்கி திரும்ப நடக்கிறார். அந்த இடம்தான் குப்தார் காட் என்று இப்போது பெயர் பெற்றுள்ளது. ஆச்சரியமான இடம். குப்தார் காட்டுன்னு பேர். குப்த ரகசியம் அல்லது மறைவு. பகவான் இவ்விடத்திலிருந்து மறைந்து போயிருக்கிறார். எம்பெருமானுடைய திருமேனி பாஞ்ச பௌத்திகமான திருமேனியாக அல்லாமல் பஞ்ச உபனிஷன்மயம் பஞ்ச சக்திமயம்னு சொல்லுகிறார்கள். அதனாலதான் கண்ணன் புறப்பட்டு போன பிறமும் ராமன் புறப்பட்டு போன பிறமும் அந்த திருமேனி இங்கு விடப்பட்டதாகவோ அதற்காரும் எந்த சம்ஸ்காரங்களையும் செய்ததாகவோ காண்பதில்லை. நல்ல தன் திருமேனியோட பெருமான் புறப்பட்டு போயிருக்க வேணும். அப்படிதான் அங்கேயும் தெரியறது, இங்கேயும் தெரியறது.
உள்ளுக்குள்ள எல்லாரும் போய் நாம சன்னதியிலே ராமனும் லக்ஷ்மணும் சீதையும் சேவித்துக் கொண்டிருப்போம். அப்ப லக்ஷ்மண் காட்டும் சேவிச்சுட்டு இருக்கோம், குப்தார் காட்டும் சேவிச்சுட்டோம். பிரம்மாவின் சத்தியலோகத்துக்கு மேலே, ஆனால் ஸ்ரீவைகுண்டத்துக்கு கீழே இருக்கும் உலகம் சாந்தானிக லோகம். அங்க இருப்பவர்கள் வெகு குறுகிய காலத்திலேயே அடுத்து வைகுந்தத்தை அடைந்து விடுகிறார்களாம். அன்னு சராசரங்களை வைகுந்தத்தேர்த்தி அடரரவ பகையேறி அசுரர் தம்ம வென்னுன்னு ஆழ்வார் பாசுரம். சராசரங்கள் அனைத்தையும் வைகுந்தத்துக்கு பகவான் அழைத்து போனார். கற்பாரி ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பாமுதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுடே. பிரம்மாவாலே சிருஷ்டிக்கப்பட்ட இந்த நாட்டில் இருக்கக்கூடிய புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே, புல்லுக்கும் எறும்புக்கும் மற்றும் உண்டான சராச்சரங்கள் அனைத்துக்கும் பகவான் முக்தி அளித்தார். வெளி தேசங்களிலிருந்து மக்களை கொண்டு வந்து இங்கு குடியேற்றி அப்புறம்தான் மறுபடியும் கௌசல்யா ஜனபதம் ஏற்பட்டது என்று நாம் புராணங்களில் பார்க்கிறோம். ராமன் மோட்சப்பிரதன். அவர் வாழ்ந்தது 11,000 ஆண்டுகள். 11,000 ஆண்டுகள் முடிந்து இங்க இருக்கக்கூடிய அனைவரையும் ராமன் அழைத்து கொண்டு போகிறார். லக்ஷ்மணன் சரையு நதியில் இறங்கி வைகுந்தத்தை நோக்கி புறப்பட்டுட்டார் என்றவுடன் அவனுடைய பிரிவு ஆற்றாமை தரிக்க முடியாது எம்பெருமான் தானும் புறப்படுவோம்னு சங்கல்பித்துக் கொள்கிறார். எப்படியுமே காலதேவன் வந்து உன் காலம் முடிந்தது, தேவரீர் வைகுந்தத்துக்கு எழுந்துள்ளலாம் என்னும் சொல்லிவிட்டார். அதனால பகவான் புறப்படணும்னு சங்கல்பித்துக் கொண்டார். அவர் புறப்பட உத்தியோகித்தது தன் நாட்டிலிருந்து இந்த இடத்தை நோக்கி நடந்து வந்தது. வஸ்திரத்தை மாற்றி தரித்து கொண்டது. கைகளில் தர்பத்தை ஏந்தி கொண்டு வந்தது. இதெல்லாம் 109வது சர்க்கத்தில் விளக்கப்பட்டுள்ளன. அடுத்து 110வது சர்க்கம் எப்படி புறப்பட்டார்னு சொல்றது. இப்ப இந்த 2 சர்க்கத்தையும் பாராயணம் செய்வோம். रामस्य दक्षिणे पार्श्वे सपद्मा श्रीरूपाश्रिता सव्येऽपि च महीदेवी व्यवसायस्तथाग्रतः शरा नानाविधाश्चापि धनुरायत्तमुत्तमं तथायुधाश्च ते सर्वे ययुः पुरुषविग्रहाः वेदा ब्राह्मणरूपेण गायत्री सर्वरक्षिणी ओङ्कारोऽथ षट्कारः सर्वे राममनुव्रताः ऋषयश्च महात्मानः सर्व एव महीसुराः अन्वगच्छन्महात्मानं स्वर्गद्वारमपावृतं तदध्योध्यायां सुसूक्ष्मापि दृश्यते तुर्यज्ञोनिकताश्चैव सर्वे रामानुव्रताः. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ நாம் எல்லாரும் குப்தார் காட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கோம். அயோத்தியிலேருந்து ஒரு 12-15 கிலோமீட்டர் போகணும். சரையு நதி கரையோரமாக போனோம்னா லக்ஷ்மண் காட் ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டீள். இப்போ நாம் பார்க்க போகிறது குப்தார் காட். இந்த இடத்துலேருந்து தான் ராமன் சரையுள் இறங்கி வைகுந்தத்தை நோக்கி புறப்பட்டார். ராமன் புறப்படும் போது பூத உடலை கீழே விட்டு செல்வது கிடையாது. கண்ணன் புறப்பட்ட போதும் பூத உடல்னு ஏன் சொல்கிறோம்னால் 5 பூதங்களால் ஆக்கப்பட்ட உடல் அல்லவா. அதனால தான் இது 5 பூதத்தால் ஆக்கப்பட்டது. பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். இதை போல ஒரு உடலை விட்டே போக மாட்டார்கள். தன்னுடைய திருமேனியோடையே போகிறான். இது சாத்தியமா சுவாமினால் 5 பூதங்களாலான உடலே இல்லையே. அது சுத்த சத்வமயமாய், தேஜோமயமாய், அப்ராகிருதமாய், பஞ்ச சக்திமயமாய், பஞ்ச உபனிஷத்மயமாய் சொல்லணாத பெருமையோடைய கூடின திருமேனி. அதனால தான் நம்ம உடம்பெல்லாம் பார்க்க இருக்கிற அறிவும் மழுங்கிப்படுறது. ஆனால் ராமன் பெருமானுடைய திருமேனியை நம்ம பார்க்க அதை தியானிக்க நம்ம ஞானம் நன்னா மலர்றது, சத்துவகுணம் வளருகிறது. இதுதான் பெருமானுடைய திருமேனிக்கு இருக்கிற பெருமை. இப்போ நீங்கள் குப்தார் காட்டில் இருக்கிற ராமனுடைய விக்கிரகங்களை தான் நன்கு சேவித்து கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப ஆச்சரியமான கோவில், பிரம்மாண்டமான கோவில். வெளியிலேருந்து சரையு நதிக்கரையிலேருந்து பார்த்தோம்னா பார்க்க நமக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்கு. வியப்பான கோயில். இந்த இடத்துல நடந்த கதையை சுருக்கமாக கூறுகிறேன். ராமன் 11,000 ஆண்டுகள் ஆண்டு முடிக்கிறார். அப்போது பிரம்மா யோசிக்கிறார், இவர் திரும்ப வைகுந்தத்துக்கு வர வேண்டும், நேரமாகிவிட்டதை உணர்த்த வேண்டும். பிரம்மாவுக்கு தோணித்து போல் இருக்கு. காலதேவனை கூப்பிட்டார்.
நீர் கீழே போய் ராமனுக்கு நேரத்தை உணர்த்தி வாரும், திரும்ப வரலாம்னு சொல்லும். காலதேவன் வந்தார், ராமனிடத்தில் பேச முற்பட்டார். அருகில் லக்ஷ்மணன் இருந்தான். அப்போது காலதேவன் சொல்றார், நான் ரகசியம் பேச வந்திருக்கேன், இது தேவ ரகசியம், பக்கத்தில் யாரும் இருக்கக்கூடாது, லக்ஷ்மணனை வெளியில போய் சொல்லு. ராமன் சொல்றார், நம் வழக்கை அவன் மிகவும் நெருங்கியவன், அவன் இல்லாம நான் பேசினதே இல்லை. இல்ல ராமா, உன்னிடத்துல மட்டும்தான் நான் பேச முடியும், அவனை வெளியேற சொல். அதுக்கு மேல ஒரு கண்டிஷன் வேற போடுறார் காலதேவன். நாம 2 பேரும் இப்ப ரகசியம் பேசிட்டு இருக்கிறச்சே, யாரேனும் உள்ளே வந்தால் அவர்களுக்கு மரண தண்டனை நீதான் விதிக்க வேண்டும். ராமனுக்கு புரியல, எதுக்கு இவ்வளவு கடுமையா பேசுறார்? சரி பரவாயில்ல, அவர் கேட்டதை நாம ஒத்துப்போம். ஏத்துனுட்டார். லக்ஷ்மணன் வாசல்ல போய் நின்று கொண்டிருக்கிறார். ராமனும் ரிஷியும் காலதேவனும் பேசிட்டு இருக்கா. ராமா, நீ வந்த காரியம் முடிந்தது, அரக்கர்களை அழித்தாய், தர்மத்தை நிலைநிறுத்தினாய், தந்த சொல்மிக்க மந்திரமில்லைன்னு ஸ்தாபித்து விட்டாய், நிறைய யாகங்கள் யஜ்யங்களை முடிச்சு விட்டாய், இனிமே நீ புறப்பட்டு வந்துடணும். ராமன் சரின்னு பேசிட்டு இருக்கார். உள்ள பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ரொம்ப வேகமா துர்வாசர் வாசல்ல வந்து சேர்ந்தார். அவர் கோபம் எல்லாருக்கும் பிரசித்தமான கோபம். துர்வாசர் வந்து, லக்ஷ்மணா, நான் இப்போ உடனே போய் ராமனை உள்ள சந்திக்கணும். லக்ஷ்மணனுக்கு விதிர்த்தே போயிட்டார். உள்ள அனுப்பிச்சா யார் குறுக்க நுழைகிறார்களோ, ரகசிய ஆலோசனத்தில் குறுக்க வந்தால் அவளுக்கு மரண தண்டனை. அப்போ துர்வாசருக்கு மரண தண்டனை. என்ன நிலை ஆகும் நாடு? நாடே கெட்டு போயிடும், ராமனுக்கு ஆபத்து. சரி, லக்ஷ்மணன் உள்ள போய் சொல்லலாம்னால் அப்போ லக்ஷ்மணனுக்கு ஆபத்து. என்ன பண்ணலாம்? லக்ஷ்மணன் யோசித்தார். ஊருக்கு ஆபத்து வர்றதை விட என் ஒத்தனுக்கே ஆபத்து வரட்டும். துர்வாசரே இரும், நானே போய் உள்ள சொல்கிறேன். என் இலக்குவன் உள்ள வந்தார், விஷயத்தை தெரிவித்தார். ராமன் சட்டுன்னு புரிஞ்சுனுட்டு, காலதேவனிடத்துல சரி திரும்ப வருகிறேன் என்று சொல்லி விடை கொடுத்து அனுப்பிச்சுட்டு வாசல்ல வந்தார். துர்வாசரை வணங்கினார். அவருக்கு வேண்டிய சத்காரங்களை எல்லாம் பண்ணார். ஆனா கடைசியில் இந்த பார்கெயின்னு சொல்கிறோமோ இல்லையோ, என்ன ஆபத்து வந்துடுத்து பாருங்க. இப்போ லக்ஷ்மணனுக்கு மரண தண்டனை கொடுத்தாக வேண்டும். ஏன்னா அவர் தானே 2 பேரும் மந்திராலோசனை பண்ணிருக்கச்சே கொடுக்க வந்தவர். என்ன பண்ணலான்னு ராமனுக்கு புரியல. உயிரினும் மேலான இலக்குவனுக்கா மரண தண்டனை, அதுவும் என் கையாலா மரண தண்டனை? முடியாதுன்னு ராமன் ஆலோசித்து உட்காண்டிருக்கார். வசிஷ்டர் வந்தார், தர்பாரில் வந்து அமர்றார். ராமா, ஏதோ மனக்கவலையோடு இருக்க போல் இருக்கே, என்ன கவலைன்னு கேட்டார். இதுதான் என் கவலைன்னு ராமன் சொன்னார். கவலைப்படாதே, ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஒத்தை பிரிஞ்சு இனிமே இவரோட தொடர்பு வச்சுக்கிறது இல்லை என்று சொல்லிட்டால் அது கொன்றதற்கு சமம். ஆகையால் இலக்குவனை நீ பிரிந்து விடு என்று சொன்னார். சரி, வேறு வழி இல்லை. லக்ஷ்மணா, உன்னை துறந்தேன், உன்னை விட்டேன் சொல்லுவரா ராமன்? சீதையை பிரிந்த நாளில் கூட லக்ஷ்மணனை பிரிந்தது கிடையாது. நச்ச சீதா துவயாஹீனா நச்ச அகமபி ராகவ முகூர்த்தமபி ஜீவாவஹா ஜலான் மத்ஸ்யாவிவோத்ருதௌ. அவ்வளவு ஆச்சரியமான லக்ஷ்மணன், அவ்வளவு நெருக்கம். இருந்தாலும் ராமன் துறந்தார். லக்ஷ்மணன் லக்ஷ்மண் காட்டில் இறங்கினார், வைகுந்தத்தை அடைஞ்சு விட்டார். அதுக்கப்புறம் ராமனுக்கு இருக்கிறதுக்கு முடியல. லக்ஷ்மணனை பிரிந்து இந்த பூலோகத்தில் இருக்கவா வேண்டான்னு முடிவெடுத்துட்டார். வசிஷ்டர் நாள் குறித்தார். ராமன் தன்னுடைய கிரீட்டம், மகுடம், ஆடை, ஆபரணம் மொத்தத்தையும் களைந்தார். இன்றுதான் ராமன் புறப்பட்டு வைகுந்தத்தை அடைய போறார். வெள்ளை ஆடை புனைந்து கொண்டார், கையில் தர்பத்தை ஏந்தி கொண்டார். அரண்மனை பட்டணத்திலேருந்து புறப்பட்டு இதோ நாம நின்று இருக்கிற குப்தார் காட், என்ன ஆச்சரியமான இடம் தெரியுமோ, இந்த இடத்தளவுக்கும் வந்துட்டார். இந்த பக்கம் சரையு ஓடுறதை பார்த்தாலும் நாங்கள் வந்த சமயத்திலே சாயங்காலம் பொழுது சாய்கிற நேரம். அப்போ சூரியன் ஒரு பக்கத்துலேருந்து ஷகப்பு பழமா வீசுகிற அழகு, அது நேர இந்த கோபுரத்தில் வந்து பட்டு அப்படியே பளபளக்கிறது. உள்ளே இருக்கிற ராமனுடைய விக்கிரகம் அங்கே நல்ல போட்டிங் துறையெல்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்கா. அங்கே பார்த்தாலே போட்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த இடத்துல வந்து நின்றுண்டு சேவிச்சோம். இங்குதான் ராமன் வந்தார். அனைத்து தேவதைகளையும் வேண்டி கொண்டு தாம் பக்கத்தில் இருக்கிற மொத்த பேரையும் அழைத்து கொண்டு, கற்பார் இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முத்தவும் நற்பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே என்று ராமன் புறப்பட்டான். அன்னு சராசரங்களை வைகுந்த தேர்த்தி புறப்பட்டான். அந்த ராமனின் அருள் நம் அனைவருக்கும் கிட்ட வேண்டும். கற்பாராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி
இன்றின்றியே நற்பாலையொதியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பால் குய்த்தன நான் முகனார் பெற்ற நாட்டுள்ளே கற்பாராமபிரானை எல்லார் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாது இன்றின்றியே நற்பாலையொதியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பால் குய்த்தன நான் முகனார் பெற்ற நாட்டுள்ளே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முக்தி தரும் க்ஷேத்திரமாம் அயோத்தியில் பல இடங்களையும் தரிசித்து கொண்டோம். நாம் இருந்த இடத்திலிருந்தே இவை எல்லாவற்றையும் கண்டு உள்ளம் குளிர தரிசிப்பது நமக்கொரு பாக்கியம். நாங்கள் யாத்திரை போன போதும் சரி, இப்போது இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அனைவரும் இல்லத்திலிருந்தே கண்டு களிக்கும் போதும் சரி, பலரும் சொன்ன அபிப்பிராயம் இது ஒன்றுதான். சிலரால் யாத்திரைக்கு போக முடியும், ஆனால் பலரால் செல்ல முடியாது. வயதானவர்கள், நோயாளிகள், சிறுவர்கள் அல்லது வேலை பழுவாலே அயர்ந்து போயிருக்கும் அவர்கள், இவர்களெல்லாம் 20-22 நாள் புறப்பட்டு ராமனோடு கூட சென்ற இடங்களுக்கு போக முடியுமா? ஆகையால் இருந்த இடத்திலிருந்தே மனதால் ராமனை நினைத்து கொண்டு அவ்விடத்தில் இருக்குமா போலேயே உள்ளத்தால் நினைத்து கொண்டுதான் நாம் தரிசிக்க வேண்டும். இது நம் அனைவருக்குமே பாக்கியம். ஆனால் ராமனுடைய பாக்கியத்தைத்தானே நம் பாக்கியமாக இதுவரைக்கும் பார்த்தோம். தனியான ராமன் அவ்வளவு சிறப்புடையவன் அல்லன். ஸ்ரத்தையா தேவஹா தேவத்வம் அஷ்ணுதே என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. தேவன் பகவான், தேவதேவன். அவன் முழுமையடைவது மகாலட்சுமியோடு சேர்ந்துதான். அவள் அருகில் இருந்தால்தான் நாம் அனைவரும் அருள் பெறுகிறோம். ஆகவே ராமனுக்கு வயது இப்போது 12 ஆகிவிட்டதே. திருக்கல்யாணம் பண்ணப்போகிறான் தசரதன். ஆனால் அது முதலில் அவனுக்கு தெரியாது. தேவர்கள் கூடி, ரிஷிகள் கூடி சீதாதேவியை ராமனுக்கு மணமுடிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் போலும். நாம் பார்த்து வந்தபடி ராமாயணம் பாலகாண்டத்தில் 18வது சர்க்கத்தில் ராம அவதாரமும் 12 ஆண்டுகள் வசிஷ்டாச்சாரியரிடத்திலே அவன் பாடம் படித்ததும் முடிந்தது. இனி மேற்கொண்டு இளவரசி பட்டம் கட்டலாமா என்று தயரதன் யோசித்து கொண்டிருக்கிறான். நம்ம வீட்டிலேயே பெண்ணாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், ஜாதகம் பார்க்கலாமா அப்படின்னு நாம் முடிவெடுத்த உடனே நம்ம வீட்டு வாத்தியார் சுவாமி இருப்பவரே, ப்ரஹஸ்பதி சுவாமி, அவர் தனக்கு தெரிந்த ஜாதகத்தெல்லாம் கொண்டு வருவார். நாம் பார்த்து சரியான ஜாதகம், அயனான வரன் கொண்டு வந்திருக்கிறேன், உங்கள் பிள்ளைக்கோ பெண்ணுக்கோ கல்யாணம் பண்ணிவிடலாம். நமக்குடனே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுறது. இப்போ பார்த்துட்டு இருக்கிற நாம் அத்தனை பேருக்கு அந்த ஆனந்தந்தான். சீதா கல்யாணம் நடக்க போகிறது. ஆனால் இன்னும் 15 நாட்கள் கழித்து, இந்த நிகழ்ச்சியில் 15 நாட்கள் இல்லை, ராமனும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திரரோடு புறப்பட்டு நீண்ட பிரயாணம் பண்ணி கொண்டு போய் மிதிலாபுரியை அடைகிறார்கள். இன்று நேபாளத்தில் இருக்கும் இடம். அங்குதான் சீதா கல்யாணம் நடந்தது. அவர்களுடைய முதல் பிரயாணம் 15 நாட்கள் பிரயாணம். ஓரொரு நாளும் ஓரோரிடத்தில் தங்கப் போகிறார்கள். அந்தந்த இடத்தில் பல பல கதைகள், அந்தந்த இடத்தில் நாம் தரிசிக்க வேண்டிய இடங்கள், இது எல்லாத்தையும் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஆனால் இப்போதிலிருந்தே நம்ம ஒத்தொத்தர் வீட்டிலையும் ராமன் சீதை கல்யாணம், சீதா கல்யாணம் நடக்கப் போகிறது என்று நாம் எல்லாரும் எதிர்பார்ப்போடே காத்திருக்க வேண்டும். ராமனுக்கு இளவரசி பட்டம் கட்டலாம் என்று தயரதன் முடிவெடுத்தார். உடனே விஸ்வாமித்திரர் தயரதனை பார்க்க வருகிறார். தஸ்ய சிந்தயமானஸ்ய மந்திரி மத்தியே மகாத்மனः அபியாகச்சன்னு மகாதேஜாக விஸ்வாமித்ரோ மகாமுனிகி.
என்ன ஆச்சரியமான ஸ்லோகம். விஸ்வாமித்திரர் வந்திருக்கிறத கேள்விப்பட்டான். தயரதன் எழுந்து போனான். வணங்கி ஆர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனீயம் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகளையெல்லாம் கொடுத்து ஆசனத்தில் அமர வைத்தான். மிக்க மகிழ்ச்சி. நீர் வந்தது இந்த நாடே புண்ணியம் மன்னித்து நானும் பாக்யனானேன். எதற்காக வந்தீர்? ஆணையிடுங்கள் என்று தயரதன் வினவினான். அதோடு நிறுத்தி இருக்கலாம். ஆனால் அவரை கண்ட மகிழ்ச்சியில் நீர் எது கேட்கிறீரோ கொடுக்கிறேன், உடனே கேளும் என்ன? அவர் சட்டென்று கேட்டால், உன்னுடைய 4 மகன்களுக்குள்ளே அதோ கருப்பு பிள்ளை, அழகான சிறு பிள்ளை 12 வயது ராமன் அமர்ந்திருக்கிறானே, கரிய செம்மல் ஒருத்தனை தரிதி, அந்த கருப்பு சென்னலை என்னோடு அனுப்புவை. புரியல தசரதனுக்கு. என் உயிரினும் மேலான ராமனை உம்மோடு அனுப்பவா? எதற்காக? முடியாது என்று மறுத்தான். விஸ்வாமித்திரர் உடனே விளக்கினார். நான் ஒரு பெரிய யாகம் பண்ணுவதாக இருக்கிறேன். அது பக்சர், இன்னைக்கு பீகாரில் இருக்கிற இடம், சித்தாசிரமம்னு பெயர். நான் யாகம் பண்ணுவதாக இருக்கிறேன். அதுக்கு தடங்கல் செய்ய நிறைய அரக்கர்கள் வருவார்கள். நான் யாகத்தில் விரதம் எடுத்து கொண்டபடியால் கோபித்து சாபம் இடுவதற்கு முடியாது, சாபம் கொடுக்கக்கூடாது. ஆகவே என்னால் அவர்களை தடுக்க முடியாது. தசரதா, உன் பிள்ளை ராமனை அனுப்புவை. அவனை அழைத்து கொண்டு போய் அவனை கொண்டு நான் இந்த யாகத்தை காத்து கொள்ளுகிறேன் என்று வேண்டினார். தயரதன் கூறுகிறான், இல்லை, ஊனஷோடச வருஷா மே ராமஹா ராஜீவலோஜனா ந யுத்தயோக்கியதாமஸ்ய பஷ்யாமி சஹராட்சசை. என் ராமன் சிறுவன், 16 வயது நிரம்பவில்லை. ஆகவே அவன் சண்டையிடுவதற்கு தகுதியில்லாதவன். நான் வருகிறேனே, பெருத்த வீரன், நான் வந்து உமக்கு சண்டையிட்டு காத்து கொடுக்கிறேன். ஆனால் விஸ்வாமித்திரர் மறுத்தார். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் வசுஷ்டோபி மகாதேஜாக ஏச்சேமே சமுபஸ்திதாக. உனக்கு ராமனின் பெருமை தெரியாது. இளையவன் என்றவனை இகழாதே. அவன் மிகவும் பெரியவன். அவன் சத்யபராக்கிரமன், உலகத்துக்கு ஈஸ்வரன். அவனே வேதத்தால் ஓதப்பட்டவன். நான் கூறுகிறேன் கொடு என்று மறுபடியும் வேண்டினார். தயரதன் மேலும் வலிய மறுத்தான். கோபம் வந்த விஸ்வாமித்திரர், மித்யா பிரதிஜா காகுஸ்த சுகீபவ சபாந்தவா, பொய் சத்தியம் பண்ண அரசனே, நீ நன்றாக இரு, நான் போகிறேன், உன் பிள்ளை வேண்டாம் என்று கோவித்து கொண்டு புறப்பட்டார். நாம் ஒருத்தரை பார்த்து நன்றாக இரு என்று சொன்னால் நன்னாருன்னு அர்த்தம். நன்னாரு அப்படின்னு அழுத்தி சொன்னால் நீ கெட்டு போயிடுன்னு அர்த்தம். இது நம்மளே வழக்கத்தில் வச்சுக்கலையா? இப்போ அவர் என்ன சொன்னார்? உன் குழந்தை குட்டி பந்து மித்திரர்களோட நன்றாக இரு அப்படின்னு சொன்னால் அமங்கலத்தை சொல்கிறாருன்னு அர்த்தம். நல்ல வேளை அவர் கிளம்புவதற்கு முன்னாடி வசிஷ்டாச்சாரியர் ஜாட காட்டினார். தசரதா, தப்பு பண்ணாதே. உன் மகனுடைய நல்லத்துக்காகத்தான் அவர் வேண்டுகிறார். அவர் தங்காரியம் பார்த்துக்கிறதுக்காக கேட்கல, உன் பிள்ளைக்கு நல்லது பண்ண போகிறார். இந்த ஒரு தடவை தான் விஸ்வாமித்திரர் சொன்னத்தை வசிஷ்டர் ஆமாம்னு ஏற்றுருக்கார். இது வரைக்கும் இவர் என்ன சொன்னாலும் அவர் இல்லைன்னுவார், அவர் எதை இருக்குன்னாலும் இவர் இல்லைன்னுவார். ஆனால் ராமன் தான் மகாத்மான்னு சொல்லும்போது யார் மறுக்க முடியும் சொல்லுங்க? அதனால தான் வசிஷ்டாச்சாரியரும் ஒத்துக்கொள்ள உடனே தயரதன் ஆனந்தப்பட்டான். ததௌ குஷிக புத்திராய சுப்ரீதேன அந்தராத்மனா. தன் மகனை தனியாக இல்லை, அவனுடைய தம்பியான வந்த நம்பியை தம்பி தன்னோடும்னு பாடல். தன் தம்பியான இலக்குவனோட சேர்த்து அனுப்பி வைத்தார். அப்பவும் இலக்குவன் பிரிவதாக இல்லை. அவர் கேட்டது ஒரு ராமனைத்தான். ஆனால் கூடவே லக்ஷ்மணனும் கிடைத்தார். என்னால் நாம் ஒரு புஸ்தகம் வாங்குறதுக்காக போகிறோம், 4000 திவ்ய பிரபந்தம் புஸ்தகம் கொடுங்கோ, ராமாயணம் புஸ்தகம் கொடுங்கோ. கொடுக்கறச்சே கடையில் கூடவே கொடுக்குறா. அதோட கூட நாங்கள் இந்த புஸ்தகமும் கூட சேர்த்து போட்டிருக்கோம், பஜகோவிந்தம் ஸ்தோத்திரம், அந்த புஸ்தகங்களை இலவசமாக கூட கொடுக்குறோன்னா நல்லதா போச்சு. நம்ம வாங்க போனது ஒரு ராமாயணம், கூட பஜகோவிந்தம் புஸ்தகம் சேர்த்து கிடைச்சா இலவச இணைப்பில் எப்பவுமே நமக்கு திருப்தி இல்லையா? அதே போல் இப்போ கேட்டது ராமனை மட்டும் கூட இலவசமாக இணைப்பு கிடைக்கிறா போலே லக்ஷ்மணனு சேர்த்து கிடைச்சுட்டார். அழைத்து கொண்டார். இருவரையும் காலார நடத்தி சரையூ நதியினுடைய தெற்கு கரையோரமாக அழைத்து போகிறார். நாமும் அவர்களை பின்தொடரணும். ஆகவே அயோத்தியிலிருந்து விடை பெற்றுத்தான் ஆகணும். விடை பெற்று புறப்படுற சமயத்திலே ஒரு சுத்து கிடுகிடுன்னு இந்த இடத்த விட்டுட்டு போகிறதுக்கு நமக்கு மனசு வருமா? இதுவரை நாம் எதை பார்த்துருக்கோமோ கிடுகிடுன்னு கண்ணால் பருகி கொண்டு அப்படியே பஸ்ஸில் புறப்பட்டு நடக்கிறவாளை பின்தொடர்ந்து போவோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அயோத்தியிலிருந்து புறப்படும் முன் நகரத்தை ஓர் முறை
வலம் வந்து வணங்கிவிட்டு செல்வோம். இந்நகரத்துக்கே பெருமை சேர்க்கும் சரையூ நதி பிரம்மாவனுடைய மனத்திலிருந்தே பிறந்தவள். இவளுடைய கரையில்தான் இக்ஷ்வாகு மன்னவன் அயோத்தி பட்டணத்தையே ஸ்தாபித்தான். அயோத்தியில் முக்கியமான இடம் ராம ஜன்ம பூமி. ராம்லல்லா ராம்லல்லா என்று பெருமான் இங்கே கொண்டாடப்படுகிறான். எத்தனையோ லட்சம் வருஷங்களுக்கு முன்னால் ராமன் எழுந்தருளியிருந்த இடம், அவதரித்த இடம். ராமன் அவதரித்த இடத்தை உளமாற கண்களார தரிசித்துக் கொள்ளுவோம். ராம பக்தி கண்டிப்பாக பிறக்கட்டும். ராமன் பிறக்கிறான் என்றால் தயரதன் இல்லாமலா? தயரதனைத்தான் தன் தந்தையாகவும் கௌசல்யை தன் தாயாகவும் ராமன் ஏற்றான். அந்த தசரத பவனத்தில் இருக்கிறோம். ஆச்சரியமான விக்கிரகங்கள், எப்போதும் நடைபெறும் பஜனை கோஷ்டிகள். இந்த ஓரோர் இடத்திலும் ஒரு பட்டாட்டோப்பமும் இல்லாமல் இருப்பது நம் உள்ளத்தை வெகுவாக ஈர்க்கிறது. ராமன் பிறப்பதற்கே காரணமாக இருந்தவர் ரிஷ்யசிருங்கர். அவர் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்துதான் ராமனை அவதரித்தான். இதோ புத்திரகாமேஷ்டி யாகம் செய்யப்பட்ட யஜ்ஞஸ்தலம். இதற்காக அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுத்த வசிஷ்டாச்சாரியர் வசிஷ்ட குண்டத்தில் தரிசித்துக் கொள்ளுகிறோம். புத்திரகாமேஷ்டி யாகம் நடந்த இடம் மகௌடா என்று கீழேயே சொல்லியிருந்தேன். இங்கிருந்துதான் பாயசக்குடத்தோடே தேவன் தோன்ற அதை தசரதன் பிரித்து கொடுத்தார். ராமனுடைய ஆச்சரியமான பவனம் கனக பவனம், பொன் மாளிகை. இங்கிருக்கும் ராமனுடைய விக்கிரகத்துக்கு தினமும் நடக்கும் பூஜை காண கண்கொள்ளா காட்சியாகும். இதன் அங்கணத்தில் இருக்கும் ராம பாதங்கள் சலவக்கல் பாதம், அப்பழுக்கற்ற. ராமனுக்கு தோஷமில்லை, அவன் திருவடிகளிலும் தோஷமில்லை. தலையார தீண்டி வணங்கிக் கொள்ளுகிறோம். ராமன் திருக்கல்யாணமாகி திரும்ப வந்து இறங்கிய இடம் ராஜ தர்பார். சீதை அனைவருக்கும் உணவு பரிமாறி பரிசுகளையெல்லாம் பெற்ற ராஜ தர்பார். இவர்கள் எல்லாரும் இப்படி இன்றும் நாம் சேவிக்கும்படி இருக்கிறார்கள் என்னால், இன்னைக்கும் அயோத்தி பட்டணத்திலேயே எழுந்துருளிருந்து ராமநாமத்தையே கூறிக்கொண்டிருக்கிறார் ஆஞ்சநேயர், ஹனுமான், மாருதி. நீண்ட படிக்கட்டுகள் கொண்ட சிறு குன்றின் மேலே ஹனுமான் கத்தி என்னுமிடத்தில் தான் அவர் எழுந்துருளியிருக்கிறார். ஆச்சரியமாக சேவை சாதிக்கக்கூடிய அவர் எப்போதும் நடக்கும் ராம நாம ஜபம், பாராயணம் இவை அத்தனையும் ஹனுமான் கத்தியில் தரிசித்துக் கொண்டோம்.
ராமாயணம் என்றாலே வால்மீகி எழுதி வைத்தால் தானே, அதுதானே ஆதி காவியம். 24,000 ஸ்லோகங்களும் எழுதப்பட்ட வால்மீகி பவனம். இதோ வால்மீகி பெருமான், அருகிலே லவனும் குஷனும், எப்போதும் நடக்கும் பாராயணம், அங்கிருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அனைவருடைய திருவுருவப் படமும் விக்கிரகங்களும், எப்போதும் நடைபெறும் அன்னதானம், ராமநாமமும் ஸ்ரீராம ஜெயமும் எழுதப்பட்ட கட்டான காகிதம், நோட்டு, புத்தகங்கள் அனைத்தையும் வால்மீகி பவனத்தில் தரிசித்தோம். நமக்கு தெற்கத்தி கலாச்சாரத்தின்படி நம் தமிழ் கோயிலை கண்டாலே தனி திருப்தி தானே. இதோ யோகி பார்த்தசாரதி ஐயங்கார் சுவாமி கட்டுவித்த அம்மாஜி மந்திர். அங்கிருக்கும் ராமன் ஆச்சாரியர்கள் அம்மாஜி மந்திரில் அம்மா என்று அன்போடு அழைக்கப்பட்ட அவர் செய்த உபதேசங்களையெல்லாம் மனத்தில் கொண்டு சேவித்துக் கொண்டோம். இனி புறப்பட வேண்டியதானே. லக்ஷ்மணன் புறப்பட்ட இடம், வைகுந்தத்தை அடைவதற்காக லக்ஷ்மணன் சரையூ நதியில் இறங்கிய இடம் லக்ஷ்மண் காட். அங்கிருக்கும் ஆச்சரியமான பெருமானுடைய திருவுருவம் மறுபடியும் சேவித்துக் கொள்ளுகிறோம். இறுதியாய் குப்தார் காட். அயோத்தியை விட்டு பிரிகிறோமே என்று நமக்கு இவ்வளவு தூரம் உள்ளம் பிசைகிறதே. 11,000 ஆண்டுகள் இருந்து மக்கள் அனைவரையும் தன்னோட கூட்டிக் கொண்டு ராமன் புறப்பட்ட இடம், வைகுந்தத்துக்கு நடந்த இடம் குப்தார் காட். அவன் மனம் எவ்வளவு பிசைந்திருக்கும், அவனை பிரிய மக்கள் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பார்கள். ஆனால் இந்த துன்பத்தை ராமன் யாருக்கும் கொடுக்கவில்லை. அவர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டே புறப்பட்டான். ஒரு நாள் அனைவருக்கும் நிச்சயம் அயோத்தியா தரிசனமும் வைகுண்ட பிராப்தியும் ராமானுகிரகத்தாலே ஏற்பட போவது திண்ணம். அயோத்தியிலிருந்து விடைபெறுகிறோம். 240 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ண போகிறோம். அடுத்த இடம் காமாசிரமம், முக்கியமான இடத்தை அடைய போகிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஸ்வாமித்திரர் ராமனையும் லக்ஷ்மணனையும் அழைத்து கொண்டு காலார நடத்தி சரையுவின் தெற்கு கரை ஓரமாக அழைத்து போனார். நாமும் காலாரத்தான் நடந்து போயிருக்க வேண்டும். ஆனால் 240 கிலோமீட்டர், அவ்வளவு தைரியம் நமக்கு இல்லை. மேலும் அவர்கள் 12 வயது குழந்தைகள், அழைத்து போனவரோ ரிஷி. அவர்களுக்கு தெம்பிருக்கலாம், நமக்கில்லை. ஆனால் பாத யாத்திரை போவது மிகவும் நலம் பயக்கும். சின்ன சின்ன தூரமாவது நாம் செய்து பார்க்க வேண்டும். ஒரு 3 நாள் பாத யாத்திரை, ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் நடக்கலாம். ஒரு 60 கிலோமீட்டர் தூரம் பாத யாத்திரையாக போனோம்னால் எத்தனையோ ஜலாசயங்கள், நீர்நிலைகள், சிறு சிறு குன்றுகள், கானகம் இதெல்லாம் வழியில் வரும். அதை போலத்தான் அவர்கள் நடக்கிறார்கள். இது ராமனுடைய முதல் பிரயாணம். 15 நாட்களில் ஜனகபுரியை போய் அடைந்தான். முதல் நாள் சுமார் 25 கிலோமீட்டர் தூரம் நடந்தார்கள். அப்படின்னால் 1.5 யோஜனை என்று தான் வால்மீகி கூறுகிறார். அத்தியர்த்த யோஜனம்னு சாதிக்கிறார். 1.5 யோஜனைன்னு சொன்னால்
சுமார் 15 மைல். 15 மைல்னால் 24-25 கிலோமீட்டர். சரையு நதியினுடைய தெற்கு கரையிலேயே முதல் நாள் இரவு தங்கிவிட்டார்கள். அடுத்த நாள் புறப்பட்டுத்தான் காமாசிரமத்தை அடைந்தார்கள். நாமும் அதே போல் எப்போதும் பஸ்ஸுகளெல்லாம் கிளம்புறதுன்னு வச்சுங்க, அப்போ இந்த பேக்கிங் ரொம்ப முக்கியமான வேலை. 1 ஹவராவது நம்ம லக்கேஜை லோட் பண்ணுறதுக்கு கொடுக்க வேண்டும். ஏன்னா அவரவர்கள் எந்தெந்த ரூமில் தங்கியிருக்கார்களோ அங்கங்கேருந்து இறங்கி வரணும். வந்து இந்த பெட்டியெல்லாம் ஒன்று கீழே இருக்கிற பூட் பின்னாடி இருக்கிற இடத்துல போடணும். போராது, யாத்திரைக்கு கிளம்பும்போது நம்ம ரொம்ப உபயோகப்படுத்த போகிறதா நினைத்து கொண்டு நிறைய பெட்டிகளெல்லாம் எடுத்துன்னு போவோம். ஒரு நாளைக்கு 2 ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும்னு எடுத்துன்னு போவோம். ஒன்றுமே நடக்காது. அங்கே துணிமணி மாற்றிக்கிறதுக்கு கூட நேரம் இருக்காது. ஒரு நதியில் குளிப்போம், அப்படியே உணர்த்திக்க வேண்டியதான். எல்லாரும் நித்தியம் க்ஷவரமெல்லாம் பண்ணிக்க போகிறோம், ஷேவ் பண்ணிட்டு பளபளான்னு யாத்திரைக்கு போகிறோம்னு நினைப்பார். கடைசியில் 20 நாள் தாடியோர தான் திரும்ப வருவார்கள். கண்களில் மட்டும் ஒளி இருக்கும். உடல் சோர்ந்து போயிருக்கலாம், ஆனால் கண்களிலும் உள்ளத்திலும் ராமானுபவமும் ஒளியும்தான் மிஞ்சி இருக்கும். ஆகவே எல்லாரும் லக்கேஜை லோட் பண்ணிக்கணும். ஏறி உட்கார்ந்து கொள்ள வேண்டும். சுமாராக ஒரு அரசல் புரசல் இருக்கும். எப்பவுமே இன்னார் தான் முதல் சீட்லேருந்து 10வது சீட்டா, நாங்கள் எல்லாருமே 11வது ரோலேருந்து 20வது ரோ தானா, முதல்ல நாங்கள் இப்படி கணக்கெல்லாம் போடுவோம். முதல் நாள் பிரயாணத்திலே முதல் சீட்டில் இருக்கிறவா அடுத்த நாள் பிரயாணத்தும் போது நெக்ஸ்ட் ரோக்கு போகணும். இப்படியே 20 நாள் பிரயாணத்தில் 20 ரோ பின்னாடி போகணும். அப்படின்னா எல்லாரும் முன்னாடி முன்னாடி உட்காந்துக்கலான்னு. இதெல்லாம் பல இடத்துல நடக்கிறதில்லை. ஏன்னா வயதானவர்கள் கொஞ்சம் முடியாதவா முன்னாடி இடம் பிடிச்சுடுவா, பின்னாடிவர்கள் சரின்னு விட்டு கொடுத்துட்டு போயிடுவா. ஆனால் அந்த விட்டு கொடுத்தல் சகிப்புத்தன்மை வர்றது தான் யாத்திரைக்கே இலக்கு. ஆகவே இது தானாக ஒரு 2 நாளில் செட்டில் ஆகிடும். முதல்ல ஒரு அரசியல் புரசல்லாம் இருக்கும், அப்புறம் எல்லாரும் ஒரே குடும்பம் ஆயிடுவார்கள். மொத்த பொட்டியெல்லாம் கட்டி கொண்டு இரவு அயோத்தியிலேருந்து புறப்பட்டோம். இப்போ நாம் ஒரு மேப் பார்க்க போகிறோம். காமாசிரமத்துக்கு எப்படி போகணும்னுட்டு அயோத்தியிலேருந்து புறப்பட்டு தென்கிழக்கு நோக்கி பிரயாணிக்க வேண்டும். அநேகமாக சரையுனுடைய தெற்கு கரையோரமாக தான் போக வேண்டும். தண்டா என்னுமிடம், அடுத்தது ஆஜம்கர் என்னுமிடம், 3வது காஜிபூர் என்னுமிடம். காஜிபூருக்கு கிழக்க போனோம்னா தான் பக்சர் வருகிறது. பக்சர் பீகாரத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் நாம் இப்போ இருக்க போகிறதுங்கிறது உத்தரப்பிரதேச பீகார் கிட்டத்தட்ட எல்லைன்னு வச்சுங்க. பாலியா மாகாணம், பாலியாங்கிற இடத்துல தான் இந்த காமாசிரமம் உள்ளது. இது காஜிபூருக்கும் பக்சருக்கும் நடுவில் இருக்கிறது காமாசிரமம். இதுக்கு காஜிபூர்லேருந்தே நேராக போயிடலாம். 2006 யாத்திரை போகிறச்சே காஜிபூருக்கு வந்துட்டு நேராக தான் பக்சருக்கு போனோம். ஆனால் இடத்த தேடி பிடிக்கிறதுக்குள்ளே போரும் ஆயிடுது. அதனால் அடுத்த தடவை இந்த வம்பே வேண்டான்னுட்டு நேராக பக்சருக்கு போய் பக்சரில் எல்லாரும் இறங்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டு ரிவர்ஸ் டைரக்ஷன் வந்தோம், ரிட்டர்ன் வந்தோம். திரும்ப ஒரு 25 கிலோமீட்டர் வந்தாலும் அங்கே தான் இந்த இடத்துல காமா உள்ளது. ஆனால் அந்த நாளில் சரையூ நதியும் கங்கையும் இங்குதான் கலந்ததுன்னு வால்மீகி ராமாயணத்தில் உள்ளது. இப்போ கங்கை எப்படி வருகிறாள் பாருங்க. அலகாபாத்தில் திரிவேணி சங்கமம், அங்கேருந்து வாரணாசி, வாரணாசியிலேருந்து இப்போ இருக்கக்கூடிய பாலியா. சரையூ வடக்கேருந்து கீழ் நோக்கி வருது, கங்கை தெற்கு பக்கத்திலேருந்து மேல் நோக்கி வருகிறாள். 2 பேரும் இந்த பாலியால் கலந்திருக்கிறார்கள். ஆனால் ஆச்சரியம், இன்று அந்த கலப்பு அங்கே இல்லை. இன்னும் கிழக்க ரொம்ப தூரம் போனால் சாப்ராங்கிற மாகாணம் வருது. அந்த சாப்ராவுக்கு பக்கத்தில் தான் கங்கையும் சரையுவும் இப்போது கலக்கிறார்கள். ஏன் இங்கே இப்படி இருக்கே, அவ்வளோ தூரம் தள்ளி போச்சேன்னா 2 யுகமே மாறி போயிடுச்சே. இந்த யுகத்துக்குள் நிலம் மாறி மாறி அரிப்புகளெல்லாம் ஏற்பட்டு இவ்வளவு தூரம் அது மாறி போய் சேர்ந்திருக்க வேண்டும். ஆகவே நீண்ட பிரயாணம், காலை போய் காமாசிரமத்தை அடைகிறோம். ஆச்சரியமான குளம், குளத்தில் நீராடிட்டுன்னா அனிமே அடுத்தது எல்லாமே. இனிமேல் பெருத்த ஒருத்தியை சந்திக்க போகிறோம். தாட்டகையை ராமன் அழிக்கப் போகிறார், பார்க்க போகிறோம். கௌசல்யா சுப்ரஜா ராம என்கிற சுப்பிரபாதம் பிறக்க போகிறது.
பலா அதிபலாங்கிற மந்திரங்களை எல்லாம் கேட்க போகிறோம். சித்தாசிரமத்தை அடையப் போகிறோம். அடுத்த வாரம் சந்திப்போம்.